ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் எல்என் பேரி இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிப் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிப் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் பழமையான கம்பெனியாக வந்து இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1970லேருந்தே வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் கேஸ் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கேஸஸை மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ணுறாங்க. என்ன மாதிரி கேஸஸ்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அசிட்லின், நைட்ரஜன், ஹீலியம், ஹைட்ரஜன், ஆர்கன், நைட்ரஸ் ஆக்சைடு, ட்ரை ஐஸ், சிந்தட்டிக் ஏர், ஃபயர் ஃபைட்டிங் கேஸ், மெடிக்கல் ஆக்சிஜன், லிக்விட் பெட்ரோலியம் கேஸஸ் வந்து தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஹெல்த் கேர் ரிலேட்டட் செக்டாருக்கும் சரி, ஸ்டீல் ரிலேட்டட் செக்டாருக்கும் சரி, இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. டாப் 5 அண்ட் டாப் 10 கஸ்டமர்ஸ் மட்டுமே இந்த கம்பெனி கிட்ட ஆவரேஜா 8.4 இயர்ஸ்லேருந்து 7.7 இயர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரினவுன் கிளைண்ட்ஸா யாரெல்லாம் இருக்காங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ், லாரஸ் லேப், ஜூபிட்டர் வேகன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்பாட் நிகாம் லிமிடெட்லாம் இருக்காங்க. 15% ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்காங்க 2024-2025 காலகட்டத்தில். டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.32 இருக்கு. ROE, ROCE மார்ஜின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே இருக்குங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட மேக்ஸிமம் ரெவன்யூ எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில வந்து வருதுங்க. ஸோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில வந்து எனி சைனீஸ்னால ஆன்டி டம்பிங் டியூட்டினாலையும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனி கவர்மெண்ட் இன்வால்வ் ஆனாலோ இல்லைனா வந்து லோக்கலோட டிமாண்ட் வந்து குறைஞ்சாலோ இல்லை எக்ஸ்போர்ட் டிமாண்ட் குறைஞ்சாலோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் செக்டார் வந்து அடிப்படும். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனி 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா 27 ரூபாய் அளவுக்கு, அதாவது 27% வந்து கவர்மெண்ட் என்டிட்டிஸ் கிட்ட இருந்து வந்து இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம மறக்காம பண்ணோம். ஏன்னா அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பிட்டிங் ரிலேட்டடா இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பெரிய கன்சர்னா வந்து இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு 60 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ் வந்து கேட்கறாங்க. அது நான் ஹையர் சைடா பாக்குறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க ரெவன்யூ க்ரோத் வந்து கொஞ்சம் டிராப் ஆனதுனால, பிளஸ் இந்த கம்பெனி இருக்கிற பிசினஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் இன்டென்சிவ், கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து நிறைய ஹையரா இருக்கிற பிசினஸா வந்து இருக்குங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீ ஐபிஓ பேஸ் 62 டைம்ஸ் ஏர்னிங்ஸும் போஸ்ட் ஐபிஓ பேஸ் 67 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஸோ இவங்க பியரா யாரை மென்ஷன் பண்ணிக்கலாம், லிண்டே இந்தியா லிமிடெட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 100 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல அவங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க குறைவா இருக்கலாம். பட் இவங்களோட மார்ஜின்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்க்கும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் எனக்கு ஹையரா தென்படுது. ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு இப்ப எதுவுமே தென்படல. ஐபிஓ டேட்ஸ் எடுத்து பார்க்கும்போது June 24 to June 26 வந்து இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் ஒரு ஷேர், இஷ்யூ பிரைஸ் வந்து 380 400 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 37 ஷேர், டோட்டல் ஐபிஓ சைஸ் 852 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் வந்திருக்கு. ஆஃப் சேல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 452 கோடி அளவுக்கு இருக்கு. ஸோ டோட்டல் ஐபிஓ சைஸ் வந்து 852 கோடியா இருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். 50 வருஷம் பழமையான கம்பெனியா வந்து இருக்காங்க. மோஸ்டா ஆக்சிஜன் நைட்ரஜன் மூலமா இந்த கம்பெனி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடன் குறைவா இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான். அதே மாதிரி இவங்க மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு உயரலனாலும் ஒரு ஸ்டேபிளா ஒரு 10, 12, 13, 15 அந்த மாதிரி வந்து ஸ்டேபிளா வந்து உயர்ற கம்பெனியா இருக்காங்க. ரினவுன் கிளைண்ட்ஸ் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி கேட்கிற 60 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓஎஃப்எஸ் ஐபிஓக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பிளஸ் ஸ்டேபிள் மார்ஜின் இருக்கிற கம்பெனிக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால வேல்யூவேஷன்ஸ் கன்சர்ன்ஸ் இந்த ஐபிஓல வந்து இருக்குங்க. நீங்க வேல்யூ இன்வெஸ்டர் இல்ல மாடரேட் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா போஸ்ட் ஐபிஓல ஏதாவது வேல்யூ பை தென்படுதான்னு பாருங்க. இப்ப இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் கன்சர்னால ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓ தான் வந்து பொருந்தும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இல்ல வேல்யூவேஷன்ஸ் பரவாயில்ல, இன்வெஸ்ட் தான் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர் கூட இந்த ஐபிஓ பிரைஸை வந்து ஸ்டாப் லாஸா இருக்கிறது ஒரு நல்ல கன்சிடரேஷனா
இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பெர்சனல் வியூ. நீங்க இந்த மாரி ஐபிஓலயோ, ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவ உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல்.